நாளிலே செய்தியின் தலைப்பு என்னவென்றால், உயர்வு தேவனால் வரும். உயர்வு தேவனால் வரும் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வாழ்க்கையில உயரணும்னு ஆசையா? ஆமென். உயர்வு வேணுமா? எனக்கு உயர்வே வேண்டாம், நான் இப்படியே இருக்கிறேன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? எல்லாருக்கும் என்ன வேணுங்க? ஒரு உயர்வு வேணும், முன்னேற்றம் வேணும். அந்த உயர்வை கொடுக்கிறவர் யாருங்க? கர்த்தர். இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து எஸ்தரின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 2 verses 17 வாசிங்க. மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவன் சிரசின் மேல் வைத்து. போதும், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலுமாய் கூட எங்களோடு பேசுங்க, வார்த்தையை கொண்டு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்கப்பா. வார்த்தையின் மகத்துவத்தை, வார்த்தையின் ஆழத்தை, வார்த்தையின் ரகசியத்தை, வார்த்தையின் வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பீராக. அடிமை சிலுவையில மறைத்து நீங்க பேசுங்க, உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும். அடிமை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க குளிர்ற மாதிரி ஃபீல் பண்ணா பின்னாடி சொன்னா அந்த நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த ஏசி என்ன செய்வாங்க? ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. குளிருதா? சரி, இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஏசி ஆஃப் பண்ணி விடுங்கம்மா. குளிருதான். ஆஃப் ஆயிடுச்சா? செகண்ட் இங்க இருக்கிறது. ரைட், கவனிங்க. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? உயர்வு தேவனால் வரும். இங்கே நாம் பார்க்கிறோம், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அல்லேலூயா. பட்டத்து ஸ்திரீயாக்கினான். தேவ பிள்ளையே, எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு கிடைச்சது. ஆமென். என்ன கிடைச்சதுங்க? ஒரு பெரிய உயர்வு, யோசித்து பார்க்க முடியாத உயர்வு. என்ன உயர்வு அப்படி? அவள் பட்டத்து ஸ்திரீயானாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராணி ஆனாள். என்னதானாங்க? ராணி. சில பேர் பேர்ல ராணின்னு வச்சிருப்பாங்க. ராணி அம்மா இருக்கீங்களா? இங்க வரல. ராணி பேர்ல ராணி, ஆனா வாழ்க்கை ராணி மாதிரி இருக்காது. ராணின்னா என்ன அர்த்தம்? அவங்க நட உட பாவனை, அவங்க செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன ராணி மாதிரி இருக்கிற அப்படிம்பாங்க. அவங்களுடைய நடை அந்த மாதிரி இருக்கும். ஒரு முறை எலிசபெத் மகாராணியை பார்த்து அவங்க ஸ்கூல்ல படிக்கும்போது கேட்டாங்களாம், இன்னும் உன் நட ராணி மாதிரி இருக்கு. அந்த அம்மா சொல்ல, நான் ராணி தான் அப்படின்னாங்களாம். உண்மையாகவே அவங்க என்ன செஞ்சாங்க? குவீன். படிக்கும்போதுல அந்த மாதிரி நட. ஆக எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த எஸ்தருடைய ஆரம்பம் பார்க்கும் பொழுது அவள் சாதாரணமான ஒரு குடும்பம். ஆனா அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? ஒரு பெரிய உயர்வை கொடுத்தார். அல்லேலூயா. ஆக என் வேதம் என்ன சொல்லுகிறது? எந்த மனுஷனையும் உயர்த்த கனப்படுத்த கர்த்தரால் ஆகும். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரச் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. குப்பையில கூட கோதுமை மணி கிடக்கும், ஆனா அந்த கோதுமை மணி எடுத்து உயர்த்துகிறவர் ஆண்டவர். மனுஷன் பார்க்கும்போது குப்பை நினைச்சிட்டு போயிடுவான், அதுல இருக்கிற கோதுமை மணியை கண்டெடுக்கிறவர் ஆண்டவர், அதை உயர்த்துகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. அன்னாள் பாடும்போது அதான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அவர் புழுதியிலிருந்து எடுத்து, ஆமென்,
அன்னாள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது அன்னாள் சொல்றாங்க, 7வது வசனத்திலிருந்தே படிங்களேன். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவர், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். ஆமா, ரொம்ப அகந்தையா இருந்தா பணம் இருந்து ரொம்ப அகந்தையா இருந்தா ஆண்டவர் என்ன செய்வாரு? பணத்தை புடுங்கிடுவாரு. ரொம்ப அழகு அறிவு நினைச்சிட்டு இருந்தா அழக புடுங்கிடுவார். எத்தனையோ உலக அழகிகள் நடிகைகள் எல்லாம் பார்த்தா உரு தெரியாம இன்னைக்கு உட்காந்துருக்குறாங்க. காரணம் என்ன? கேன்சர் வந்துருச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹீமோ எடுத்து என்ன ஆகும்? எல்லா முடியும் கொட்டி போயிடும். அப்புறம் அவ்வளோதான். ஆக இதை குறித்து பெருமை பாராட்டின ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதெல்லாம் பிடுங்கிடுவார், மொட்டை அடிச்சிடுவார். ஆக அவர் ஐஸ்வர்யம் அடைய தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் சோந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சகரத்தை வைத்தார். ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாராம்? பிரபுக்களோடு உட்கார். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி எங்க உட்கார வைக்கிறாருங்க? பிரபுக்களோடு, ராஜாக்களோடு, ஆசாரியர்களோடு, மேன்மக்களோடு உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. ஆக உயர்வு யாரால் வரும்? எந்த மனுஷனையும் உயர்த்த கர்த்தரால் ஆகும். ஆமென். அவர் கையில அடங்கி இருக்கும் பொழுது. அதே போல இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்தில் அடங்கி, ஏற்ற இந்த டியூ டைம், இந்த கோர்ஸ் ஆஃப் டைம். ஆமென். அவருடைய நேரம் வந்து என்ன செய்யும்? உயர்வு தானால வரும். அல்லேலூயா. ஆக தேவ அடங்கி இருக்கணும். அது வரைக்கும் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். நண்டு கொளுத்தா வங்கல் இருக்காதான். கொஞ்சம் கொழுப்பு வந்துருச்சுன்னா உள்ள இருக்க மாட்டாங்க, அடங்கி இருக்க மாட்டாங்க, வெளியே வருவாங்க. அப்படி தலை காமிக்கிறது, அப்படி தலையை துளுக்கிறது. என்ன கடைசியில் நண்டை பிடிச்சி சூப்பு வச்சிருவாங்க. அது இந்த குளிர் காலமாக இருக்கிறதுனால எல்லாம் என்ன சூப்பு குடிக்கிறாங்க? நண்டு சூப். அவ்வளோதான். அப்புறம் நண்டு ஏப்பமாகி பஸ்பமாகி போயிடும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருக்கும், அடங்கி இருக்கும். ஆண்டவர் ஆகார பார்த்து சொன்ன, கோ அண்ட் சப்மிட் யோர் செல்ஃப். ஆகார பார்த்து சொன்ன, நீ போய் அடங்கிரு. நாச்சியார் இடத்துல அடங்கிரு. அப்ப எல்லா பாட்டிலும் அடங்கி இருக்கணும். வீட்டில் அடங்கணும், வேலையில் அடங்கணும், சமுதாயத்தில் அடங்கணும். அடங்குற பிள்ளைகளுக்கு தான் உயர்வு உண்டு. அடங்காதவனை கடங்காரன் கையில பிடிச்சு கொடுன்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆமென். அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கிறவங்களுக்கு தான் உயர்வு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ரைட். இப்ப இந்த எஸ்தருடைய உயர்வை பார்க்கிறோம். ஒரு ராத்திரியில ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? ஒரு பெரிய உயர்வை கொடுத்தார். பெரிய உயர்வை உயர்வுல உயர்வு, பெரிய உயர்வு. அதாவது 127 நாடுகளுக்கு இவள் ஒரு பெரிய ராணி. எத்தனை நாட்டுக்குங்க? 127 நாடுகளை அரசாண்டவன் அகாஸ்வேரு ராஜா. இன்னைக்கு ஒரு நாட்டை ஆண்டாலே அவங்கள என்ன செய்ய முடியல? கையில பிடிக்க முடியல. அவங்க போடுற கோட்டு, அவங்க பயணம் பண்ற கார், சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் லட்சக்கணக்கில். ஆக ஒரு நாட்டை ஆள்றவங்களுக்கு அப்படின்னா, இங்க 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு பெரிய மன்னன். அவருடைய காலத்துல விருந்துகள் எல்லாம் எதுல வழங்கப்பட்டுச்சான்? பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரங்கள்ல விருந்து கொடுத்தாங்களாம். நம்ம விருந்து கொடுக்குறோம், அந்த விருந்துல எல்லாம் என்ன டம்ளர்ல கொடுக்குறாங்க? அட்டைக்கப்பு. என்னதுங்க? 1 யூஸ், குடிச்சிட்டு தூக்கி போடணும், யூஸ் வந்து. ஆனா அங்க பார்க்கிறோம், அகாஸ்வேரு காலத்துல என்ன கப்புல கொடுத்தாங்களாம்? பொன்னால் செய்யப்பட்ட
நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்படுது. அப்போ தங்க பாத்திரத்துல கொடுக்கிறான் ஜூஸ் எல்லாம். எங்க பாஸ்டர் சொல்லுவார், கம்யூனியன் கப்பு குறையுது பாம்பாரு. ஏன்னா அந்த கப்பை குடிச்சிட்டு கூட என்ன செய்யறாங்க, சில்வர் கப்பில் கொடுப்பாரு, அதை பையில ஓட்டு போயிடுறாங்க பாரு. அப்போ சாதாரண கப்பையே நம்ம ஆளுங்க என்ன செய்யறதில்ல, விட்டு வைக்கிறது இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்ல, போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க டம்ளர் வச்சிருப்பான். அந்த டம்ளர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சங்கிலி இருக்கும். எதுக்கு? அதே போல நீங்க போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் எல்லாம் போனீங்கன்னா பேனா வச்சிருப்பாங்க. அந்த பேனால ஒரு நூல் கட்டி இருக்கும். எதுக்கு? எடுக்கிற கை நல்ல கை, பேனா அந்த கையோட போயிடக்கூடாதுக்காக கட்டி வச்சிருக்கிறான். ஆனா அங்க பாருங்க, அகாசுவேறு காலத்துல என்ன, நானாவித பொற்பாத்திரங்கள்ல அவ்வளோ பெரிய செல்வ செழிப்புல வாழ்ந்த அந்த ராஜாவுக்கு எஸ்தர் ஒரு மனைவியாக போனாள். ஆமென். அப்ப அந்த ராஜாக்கு இருக்கிற உயர்வெல்லாம் யாருக்கு கிடைச்சது? எஸ்தர் ராணி. எஸ்தர் ராணி. எஸ்தர் என்றால் என்ன அர்த்தம்? ஸ்டார். என்ன அர்த்தம்? ஸ்டார். ஸ்டார் எப்பொழுது பிரகாசிக்கணும். ஸ்டார் என்ன செய்யணும்? எப்பொழுது அந்த எஸ்தருக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. என்ன பேர்னா அச்சால். அச்சால்ன்ற ஒரு பேர். அச்சால்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா பசுமை மாறா நறுமணம் என்று சொல்லி அர்த்தம். பசுமை மாறா நறுமணம் நிறைந்த செடி என்று பொருள். அச்சால்னு என்ன அர்த்தம்? பசுமை மாறா நறுமணம் நிறைந்த செடி. ஆமென். பசுமை மாறாத நல்ல வாசனை உள்ள செடி என்று அர்த்தம். அப்ப தேவ பிள்ளை பெயர் வைக்கும் போது நல்ல பெயர்களை வைக்கணும். அல்லேலூயா. நல்ல பெயர்கள் தான். அந்த பெயரை கேட்கும் போதே ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம். பாஸ்டர்மா சொல்லுவாங்க என்கிட்ட, உங்க பேரை கேட்டோன்னே உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆமென். யாருக்கு அந்த பேரை அதுக்கு முன்னாடி கேள்விப்படலையா? ஆக அந்த மனோவா அப்படின்ற பேரை கேட்டோன்னே சரி என்ன செய்வோம், இவரையே நம்ம பாருங்க. அதனால இந்த பேர்ல ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நல்ல மனைவியை கொடுத்தார். அல்லேலூயா. முன்ன பின்ன நாங்க பார்க்கல, பழகல, கல்யாணத்துல தான் பார்த்தோம். ஆமென். பொண்ணு பார்க்க போகும்போது தான் போய் பார்த்தோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த பெயர்லயே ஒரு என்ன இருக்கணும், ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். பசுமை மாறாத நறுமணம் நிறைந்த செடி என்று அர்த்தம். இந்த அச்சாலுடைய ஆரம்பம், பிகினிங் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ ஒரு அனாதை. யாருங்க? சாரி, எஸ்தர் யாருங்க? ஒரு அனாதை, ஒரு என்ன சொல்ல, ஆர்ஃபன் கேர்ள். அப்பா அம்மா இல்லாத ஒரு பிள்ளை. அப்பா அம்மா இருந்து என்ன செய்வாங்க, பிள்ளைங்களை தாங்குன்னு தாங்குவாங்க. என்ன செய்வாங்க? எப்படி கூப்பிடுவாங்க? கண்ணு, சாமி, பொண்ணு, தங்கம், வைரம் எல்லாம் வந்துடும். தேனு, பித்தளை எல்லாம் வந்துடும். அப்பா அம்மா இல்லைன்னா யார் கூப்பிடுவா சொல்லுங்க? யாராவது அக்கறைப்படுவாங்களா? யாராவது கேட்பாங்களா? யாராவது யோசிப்பாங்களா? ஒண்ணுமே இல்லை. அவர் அனாதை. அதாவது குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மா இல்லைன்னா அதிகமா தெரியாது. குழந்தை அது வளர்ந்து வரும்போது ஒரு 5 வயசு 6 வயசு ஆகும்போது அப்பா அம்மா இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஏக்கம் வந்துடும். ஒரு ஏக்கம். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிறாங்க, எனக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கும். தனிமையில வளர்ற குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஒரு கலெக்டர் ஒரு ஸ்கூல்ல பரிசு வழங்கும்படியாக போனார். ஒரு கலெக்டர் ஒரு ஸ்கூல்ல பரிசு வழங்கும்படியா போனார். அப்போ அந்த இடத்துல ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு படிப்புல ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கு. அந்த குழந்தைக்கு அவர் பரிசு கொடுக்குறார். அப்போ அந்த குழந்தை பேரை கூப்பிட்டோன்னு அது கிட்ட வந்துச்சு. பரிசு கொடுத்து அந்த பரிசு அது வாங்கலையா. 2 கையும் இப்படி தூக்கி காமிச்சுதான். அப்படின்னா அந்த கலெக்டருக்கு புரியல என்னன்ட்டு. அந்த குழந்தை சொல்லிச்சான், எனக்கு பரிசு வேண்டாம் ஐயா, என்னை தூக்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லிச்சான். என்னன்னா அந்த குழந்தைக்கு அம்மா இல்லை, தூக்கி வைக்க ஆள் இல்லை.
அதனால பரிசு கூட பெருசா தெரியல, அந்த தாயினுடைய அன்புக்காக ஏங்கினது அந்த குழந்தை. இன்னைக்கு அப்பா அம்மாவுடைய வேல்யூ தெரியறதில்ல நிறைய பேருக்கு. பெற்றோர்களை மதிக்கிறதில்ல, பெற்றோர்களை கனம் பண்றதில்ல, பெற்றோர்களை தரக்குறைவா நினைக்கிறாங்க. ஆமென். தேவ பிள்ளையே, எல்லாம் புரியணும். பாருங்க, நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு அம்மா ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிட்டாங்க. அந்த மாநிலம் பேர் மறந்துருச்சு, அந்த பொண்ணு பேர் மறந்துருச்சு. ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிட்டாங்க. சின்ன வயசுல 24 வயசுல ஹைகோர்ட்டுடைய நீதிபதியாக மாறிவிட்டார்கள். படிச்சு மேன்மைக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த கோர்ட்ல அவங்க ஃபர்ஸ்ட் நாள் பதவி ஏற்கும் பொழுது அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த ஜட்ஜுக்குரிய ட்ரெஸ் போட்டு நேரா அந்த சீட்டுக்கு போகாம அந்த கோர்ட்டினுடைய வாசல் ஒருத்தர் டீ வித்துட்டு இருந்தாராம். அவர்கிட்ட போய் அந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லா அதிகாரிகளும், அந்த தலைவர்கள், அந்த அதிகாரிகள் எல்லாம் அந்த அம்மாட்ட சொல்றாங்களாம், ஏமா உங்களுக்காக நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறோம், நீங்க உங்க சீட்ல உட்கார்ந்து உங்களை நான் கனம் பண்ணணும்னு நினைக்கிறோம், நீங்க இப்போ டீ விற்கிறவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், உங்களுக்கு வேணா அவர் டீ விற்கிறவரா இருக்கலாம், அவர் தான் என்னுடைய தகப்பனார். அந்த டீ வித்து தான் நீ படிக்க வச்சு இன்னைக்கு நான் அந்த கோர்ட்ல ஒரு நீதிபதியா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப அடுத்த நாள் பார்க்கும் பொழுது என்ன இருக்கும், அதே டீ விற்கிறவர் தான், அவருக்கு மதிப்பு கூடி இருக்கும். இதுக்கு முன்னாடி அவரை பார்த்தவங்க டீ கேட்டிருப்பாங்க, யோ டீ கொண்டாயா அப்படிம்பாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாள் அதே டீ தான் அவர் அங்க விற்கிறாரு. ஆனா என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயா என்ன சொல்லுவாங்க, ஜட்ஜோட அப்பா. யாரால அந்த மதிப்பு? பிள்ளைகளால பெற்றோருக்கு மதிப்பு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு நல்ல ஒரு மாநிலம், அது பேர் மறந்துருச்சு, 24 வயசுல ஒரு பொண்ணு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகி அதன் மூலம் அவங்க அப்பாவுக்கு ஒரு பெருமையை சேர்க்கிறான். இன்னைக்கு 24 வயசு பிள்ளைங்க பெற்றோருக்கு அவமானத்தை சேர்க்கிறார்கள். தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஆலோசனையாக சொல்லுகிறார், இந்த அக்சால் பாருங்க, தாய் தகப்பன் இல்லை, ஆதரவு இல்லை, யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அனாதையான ஒரு பெண் இப்போ நல்ல உங்களுடைய மனக்கண் முன்பதாக கொண்டு பாருங்க, ஒவ்வொரு கண்களிலும் தயவு கிடைக்கிறது. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அதிகமாக நான் சிந்தித்தேன். என்னவென்றால், இங்கே நாம் பார்க்கிறோம் 9வது வசனம் படிங்களா, 2:9. அந்த பெண் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. சரி பாருங்க, இப்போ இது என்னுடைய பாயிண்ட். அதாவது அந்த பெண் பார்வைக்கு நன்றாய் இருந்தபடியால் அப்படின்றத குறித்து சொல்றேன். பார்வைக்கு நன்றாய் இருந்தபடியால் அப்படின்னா அவளுடைய வெளிப்புறமான தோற்றம் அல்ல, அவருடைய உள்ளான அழகு. ஆமென், அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளை, வெளிப்புற அழகெல்லாம் மாறி போகும், அங்கே உள்ளான அழகு இருக்கணும். சில பேரை பார்க்கும்போது சொல்லுவாங்க, சிரிச்ச முகங்க. எப்படிப்பட்ட முகம்? சிரிச்ச முகம். சில பேர் சொல்லுவாங்க, அந்த மூஞ்சி கடுன்னு இருக்குது. சில பேர் முகத்தை பார்த்தா, ஐயோ சண்டைக்காரி முகமா இருக்க. சில முகத்தை பார்த்தா சாந்த குணம் உள்ள முகமா இருக்க. அப்போ ஒரு நபரை பார்க்கும்போது என்ன ஒரு இம்ப்ரெஸ் ஆகும். ஆமென். இவங்க பார்க்கும்போது அந்த சாந்த குணம், அந்த உள்ள இருக்கிற அந்த லட்சணங்கள் தான் என்ன ஆகும், வெளியே தெரியும். கருப்பா இருக்கலாம், சிகப்பா இருக்கலாம், அதை பத்தி இல்லை. உள்ள இருக்கிறது தான் என்ன ஆகும், வெளியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அல்லேலூயா. சில பேர்லாம் யார்ட்டடா சண்டை போடலான்னு இருப்பாங்க. அது எப்படிப்பட்ட முகம்? சண்டைக்கார முகம். சில முகம் எப்ப பார்த்தாலும் கவலையாவே, என்ன நல்ல அடக்குதுங்க, இது என்னது அசால்ட்டு பண்ற முகம். சில முகம் எப்ப பார்த்தாலும் 6 மணியாட்டவே இருக்கும். 6 மணிக்கு முள் எப்படி இருக்கும், நேரா இருக்கும். ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்துச்சு? தேவ தூதனுடைய முகத்தை போல பிரகாசம் இருந்துச்சு. அப்போ ஒரு நபரை பார்க்கும் போதே நமக்குள்ள என்ன வரணுங்க, ஒரு சந்தோஷம் வரணும். இப்போ அந்த சூழ்நிலை கொஞ்சம் உங்க மனக்கண் முன்பதான் கொண்டு வைங்க. அச்சால் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒருவேளை தனித்தனியா இறந்தாங்களா ஒன்னா இறந்தாங்களா நமக்கு தெரியாது.
ஒருவேளை அப்பா முதல்ல இறந்துருக்கலாம், அடுத்த அம்மா இறந்துருக்கலாம். இப்போ அப்பா இறந்துருந்து என்ன நினச்சிருப்பாங்க, சரி அம்மா இருக்கிறாங்க, அம்மா வளர்த்துவாங்க. அம்மாவும் இறந்துட்டாங்க, அடுத்தது இந்த பிள்ளை எங்கே போகிறது, யார் வளர்க்கிறது, யார் பார்க்கறது, யார் பராமரிக்க அப்படின்னு சொல்லி சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. வந்த பொழுது எல்லாருக்குள்ள யோசனை என்ன, ஐயோ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனால் நமக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருக்கு, யார் கூட்டிட்டு போய் வளர்க்கிறது. ஒவ்வொருத்தரா போக ஆரம்பிச்சாங்க. நம்ம பாஷையில் ஒவ்வொருத்தர் ரக்கையாயிடுறாங்க, என்ன பறந்துடுறாங்க. ஐயோன்னா பாவம் கையோட வந்துடும், பரிதாபப்பட்ட நமக்கு கஷ்டம் பண்ணன்னு போயிட்டாங்க. ஆனா ஒருவன் அங்கே பாருங்க, அந்த முருதகாய் என்ன செஞ்சான், அந்த 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 எஸ்தருக்கு அவன் கண்களிலே தயவு கிடைச்சது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த பார்வைக்கு நன்றா, அந்த பார்வையில் என்ன இருந்துச்சு, ஒரு சாந்த குணம். ஆமேன். அந்த நல்ல குணம் அவளுக்குள்ள இருந்தபடியினால தான் முருதகாயின் கண்களிலே தயவு கிடைச்சது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தர் கண்கள்ல தயவு கிடைக்குது பாருங்க எஸ்தருக்கு. சில பேர்லாம் எப்ப பார்த்தாலும் திட்டி நொறுக்கிட்டே இருப்பாங்க, சில பேர்லாம் எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு கிருபை கிடைச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி எஸ்தர் எப்படிங்க, எல்லார் கண்ணில் அவளுக்கு தயவும் இரக்கமும் கிடைச்சது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுங்க, எல்லார் கண்களிலும் தயவும் இரக்கமும் வேணும். ஆமேன். நீங்க படிங்க 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்களேன். முருதகாயின் கண்களிலே படிங்க. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். ஆமென். முருதகாயின் கண்கள்ல அவளுக்கு என்ன கிடைச்சதுங்க, தயவு கிடைச்சது. அந்த பெண் ரூபவதி அப்படின்னா ஒரு நல்ல வாலிப பிள்ளையா இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த வாலிப பிள்ளையின் மேல முருதகாய்க்கு ஒரு தயவு இரக்கம் இருந்தபடியால் தான் என்ன செய்தான், அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். 2வது காரியம் பாருங்க, 8வது வசனம் 9வது வசனம் படிங்களா. ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்ரம் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. சரி, இங்க என்ன படிக்கிறோம், ஏகாயின் கண்களில் தயை கிடைத்தது. அல்லேலூயா. ஏகாயின்றது யாருங்க, இந்த கன்னிகளை எல்லாம் பாதுகாக்கிறவன் ஏகாய். சரிங்களா. அந்த ஏகாயின் கண்கள்ல தயவு கிடைச்சது. இவ போய் தங்குற இடத்துல, இவ போய் சேர்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரியின் கண்கள் என்ன கிடைச்சதுங்க, தயவு கிடைச்சது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆமென். அடுத்தது 15ஆம் வசனம், 15வது வசனத்தினுடைய அதை ஃபுல்லாவே படிங்களேன். மொர்தகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. 3வது காரியம் என்ன, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும். சாதாரணமான காரியமா பாருங்க, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும். எத்தனை கண்ணு பார்த்துருக்கும், நிறைய கண்கள் பார்த்துருக்கும் இல்லையா, நிறைய கண்கள் பார்த்துருக்கும். தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்து. ஆமென். அதுதான் நம் ஆண்டவருக்கு, அப்பா தயவு கொடுங்கப்பா. இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும். அல்லேலூயா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் வளர்ந்து. இயேசுவுக்கு என்ன கிடைத்தது, தயவு, மனுஷ தயவு. அப்போ எஸ்தர்
ஒரு அரண்மனையில் இருக்கிறா. அந்த அரண்மனையில் இருந்து அங்க கூட இருக்கிறதான அங்க சக கன்னிகைகள் எல்லார் கண்களில் என்ன கிடைச்சதுங்க? தயவு. அது மாத்திரமல்ல, அங்க அந்த ஏகாயின் வசத்துல இருக்க கன்னி மாடம், அந்த கன்னி மாடத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப், அங்க இருக்கக்கூடிய கேஃபிட்டீரியா ஒர்க்கர்ஸ், சாப்பாடு கொடுக்கக்கூடிய, நல்ல பொருட்களை கொடுக்கக்கூடிய, உடைகளை கொடுக்கக்கூடிய, அப்புறம் வாசனை திரவியங்களை கொடுக்கக்கூடிய எல்லார் கண்களிலும், ஈவன் காவலாளி கண்கள் முதற்கொண்டு அதிகாரிகள் வரைக்கும் எல்லார் கண்களிலும் அவளுக்கு என்ன கிடைச்சதுங்க? அல்லேலூயா. இது சாதாரணமான காரியம் அல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லார் கண்களிலும், எல்லா கண்ணும் ஒரே மாதிரி பார்க்காது. ஆமீன். எல்லா கண்ணும் வித்தியாசமா இருக்கும். சில பொறாம கண் இருக்கும், எரிச்சல் கண் இருக்கும், வன் கண் இருக்கும், பல கண் இருக்கும், நல்ல கண் இருக்கும், நல்ல கண்ணும் இருக்கும், எல்லா கண்ணும். ஆனா வேதம் சொல்லுகிறது எல்லார் உள்ளங்களிலும் அவளுக்கு ஒரு இடம் கிடைச்சது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அவளுக்குள்ள இயேசு இருந்தார். அவளுக்குள்ள சத்தியம் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது, உண்மை இருந்தது, ஒழுக்கம் இருந்தது. அல்லேலூயா. இதான் ரகசியம். அதுதான், யார் யாருக்குள்ள இயேசு இருக்கிறாரோ அவர்களுக்கு எல்லாருக்கும் தயவு கிடைக்கும். ஆமென். எங்க போனாலும் வந்தாலும் சரி தயவு கிடைக்கும். யார் யாருக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறதோ அவர்களுக்கு தயவு கிடைக்குங்க. கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். ஆமென். யார் யாருக்குள்ள உண்மை இருக்கோ அவங்களுக்குள்ள தயவு கிடைக்கும். ஆமென். இந்த எஸ்தருக்குள்ள மறைந்திருந்த குணங்கள் என்னன்னா, நல்ல ஒழுக்க குணம் இருந்தது, நல்ல தெய்வ பயம் இருந்தது, நல்ல ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அதனாலதான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. தனக்கு ஒரு கஷ்டம் என்ன செய்யறாங்க? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. அதே போல வளர்ப்பு தகப்பனுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறாங்க. ஆமீன். கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. இப்படி பல குணங்களை உள்ளிருந்து என்ன செய்யலாம்? தோண்டலாம். அந்த குணங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள அடங்கி இருந்தபடியால தான் அவர்களை பார்க்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளை, நமக்கு இந்த மாதிரியான ஆசீர்வாதம் வேணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணுங்க? இயேசு இருக்கணும், வார்த்தை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், ஜெப ஜீவியம் இருக்கணும், ஆமென், அர்ப்பணிப்பு இருக்கணும், தியாகம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்மை பார்க்கிற எல்லார் கண்களிலும் நமக்கு தயவு கொடுப்பார். நம்ம ஒருத்தரை முதல் முறையா சந்திச்சால் அவங்க கண்ணில் தயவு கிடைக்கும், பல முறை சந்திச்சால் அவங்க கண்ணில் தயவு கிடைக்கும். ஏதோ தெரிலங்க, உங்களை பார்க்கும்போதே உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டு. சில நாட்களுக்கு முன்பதாக மொடக்குறிச்சி பகுதியிலே நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். இப்போ போகிற வழியில அங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான தேர் திருவிழா, சரியான கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மத்தியில தான் நாங்கள் போனோம். போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தி ஒரு கிராமம், ஒரு ஊர், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை பார்க்கும்படியாக அந்த ரோட்டோரத்தில் நிறுத்திட்டு போனோம். அங்கே ஒரு முன்னாடி ஒரு கடைக்கார அம்மா இருந்தாங்க, அந்த கடை வச்சுருந்தாங்க. அந்த கடைக்கார அம்மா நாங்கள் பார்த்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட வீட்டை கேட்டோம். அப்போ அவங்க பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ பாஸ்டரம்மா அவங்களோட பெண்ணாக இருந்தபடினால் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, உங்களை பார்க்கும்போது உங்களோட பேசணும்னு தோணுச்சுங்கன்னாங்க. அல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பதாக அவங்க மகன் என்ன செஞ்சாரு? ஒரு காரியம் செய்து குடும்பத்தை விட்டு போய்விட்டாராம். 15 வருஷம் அந்த அம்மா கண்ணீரோடு இருந்தாங்களாம். 18 வருஷம் கண்ணீரோட, பையன் திரும்பியே வரல. அப்ப அந்த அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து அந்த அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி ஜெபிச்சிருக்கிறாரு. அன்று இரவு ஆண்டவர் அங்க தரிசனத்தை வெளிப்பட்டாராம். ஆமென். அந்த அம்மா சொல்லும்போது அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. ஒரு வெள்ளை அங்கி தரித்து ஏசப்பன் கனவுல வந்தாரு. அந்த அன்னைக்கு 18 வருஷம் காணாம போன பையன் திரும்ப வந்துட்டான். அல்லேலூயா. ஒரு தயவு, ஒரு இரக்கம். ஆமென். பார்க்கிற எல்லார் கண்ணிலும் தயவு, இரக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். எஸ்தருக்கு அந்த அதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்பா தயவு, ஆண்டவர் சொல்ல, என் தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன்.
மோசேட்ட சொன்ன, என் தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். உனக்கு தயவு கிடைக்கும், உனக்கு கிருபை கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்றதுக்கு மனுஷ தயவு வேணும், மனுஷ இரக்கம் வேணுங்க. அப்படின்னா இயேசு உள்ள இருக்கணுங்க, பரிசுத்தம் இருக்கணுங்க, சத்தியம் இருக்கணுங்க, ஒழுக்கம் இருக்கணுங்க, ஜெபம் இருக்கணுங்க, அர்ப்பணிப்பு இருக்கணுங்க, தியாகம் இருக்கணுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் மற்றதெல்லாம் இருந்தா அதெல்லாம் வேஸ்ட். என்ன சொல்லுவாங்க, பராபர் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த சாந்த குணம், உள்ளான குணம் இருக்கும்போது என்ன ஆகும், எல்லாருக்கும் தயவு கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். அவளை காண்கிற எல்லார் கண்களும் தயவு. ஃபர்ஸ்ட் முருதகா இடத்துல தயவு, ரெண்டாவது ஏகா இடத்துல தயவு, அவள் போய் தங்குற இடம், வாழ்க்கைக்கான இடம், அவள் அங்கே போட்டி நிறைந்த இடம், அந்த இடத்துல தயவு. அடுத்தது அவளை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைச்சது. அடுத்தது நான்காவது தயவு பாருங்க, 17வது வசனத்துல வாசிச்சோம்ல, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. அல்லேலூயா. இப்ப மணவாளன் கையில் என்ன கிடைச்சதுங்க, அதிக தயை கிடைச்சது. அல்லேலூயா. என்ன கிடைக்கும் நமக்கு, ஆண்டவர்கிட்ட அதிக எஜமானன் யாரு, அகாஸ்வேர் ராஜா, மணவாளன் ராஜா, அவர் கண்கள் அவர்கிட்ட போகும்போது என்ன கிடைச்சதான், அதிக தயவு கிடைச்சது. அல்லேலூயா. இப்ப நம்ம ஏசப்பாட்ட நமக்கு என்ன கிடைக்கணுங்க, அதிக தயவு கிடைக்கணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளையே, ஏசப்பா கண்கள் அதிக தயவு கிடைச்சது. எத்தனையோ கன்னிகைகள் வந்தாங்க, 127 நாடுகள் வந்து கன்னிகைகள் வந்தாங்க, ராஜாவுக்கு மனைவி ஆகும்படியா வந்தாங்க. இப்போ யார் கண்களில் தயவு கிடைச்சு, யாருக்கு அந்த கிருபை கிடைச்சதுன்னா, எஸ்தருக்கு அதிக தயை கிடைச்சது. ஆமென். ஏன் அந்த தயவு கிடைச்சதுன்னா, அவங்கள பார்க்கும்போதே ஒரு சாந்த குணம், ஒரு ஜெபம் நிறைந்த வாழ்க்கை, தேவ பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை. அந்த முகத்தை பார்க்கும் பொழுதே அவங்க உள்ளத்துல தோணும், இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணணும். அந்த மாதிரியான ஒரு குணம் அந்த எஸ்தருக்குள்ள இருந்தபடியினாலதான் ராஜாவின் கண்கள் அவளுக்கு அதிக தயை கிடைச்சது. ஆமென். அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை எடுத்து வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து இளவரசி ஆக்கினான். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருப்பாங்க, இன்னும் வரத்துக்கு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த எஸ்தருக்கு ராஜாவின் கண்கள் அதிக தயவு கிடைச்சபடியினாலே அந்த கிரீடத்தை எடுத்து அவள் சிரசில வைத்து அவளை பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அதே போல மணவாளனாகிய இயேசுவை சந்திக்கணும்னா நமக்கு அதிக தயவு வேணுங்க. அல்லேலூயா. அவர் தான் மணவாளன். அந்த மணவாளன்ட்ட போகணும்னா என்ன செய்யணும், கற்புள்ள கன்னிகையா இருக்கணும். யாருக்கு அங்க இடம், கன்னிகைகளுக்கு தான் இடம். பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்களேன். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கும். கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு உங்களை எப்படி கொடுக்கணும், கற்புள்ள கன்னிகையாக. மணவாட்டி என்பது சபை. இந்த சபையானது நீங்களும் நானும் நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், ஒரு கற்புள்ள கன்னிகையா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், கற்புள்ளன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க, தங்களை காத்து கொள்ளுகிற. ஆமேன். எந்த விதத்திலும் கண்ணி கழிச்சிட்டாம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், எவங்கூடைய பழகிட்டா, எவங்கூடைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டா அப்படின்றவளுக்கு என்ன சொல்லுவாங்க,
கண்ணி கழிஞ்சிருச்சும்பாங்க. அந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது. எதில்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கணும், மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கணும், கற்புள்ள சத்தியத்தில் வாழணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். இதுல எந்த களங்கும் என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. ஆகவே தான் சொல்ல கற்புள்ள கன்னிகையாக. ஆமென். அந்த மணவாளனை சந்திக்கிற வரைக்கும் கற்பை காத்து கொள்ள வேண்டும், கற்பை இழந்து போகக்கூடாது. தேவ பிள்ளையே, அதற்காக உங்களுக்காக நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்றார். அவரிடத்துல கொடுக்கப்பட்ட சபையை கற்புள்ள கன்னிகையாக காத்து நடத்தி வாலிப பிள்ளையை வச்சிருக்கிறவங்க பெற்றோர் சொல்லுவாங்க, வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கிறோம்பாங்க இல்லையா? வயிற்றுல நெருப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஒரு பயம். வயிற்றுல நெருப்பை கட்டுறது தூக்கம் வருமா? தகதகன்னு எரிஞ்சிட்டே இருக்கும். இன்னும் பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது, பிள்ளைகள் சீரழிஞ்சு போகக்கூடாது, பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவங்க தான் தாய். ஆமென். ஆக அதை போல ஒரு ஊழியக்காரன் ஒரு சபை மக்களை எப்படி பார்க்கறாங்க? கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிறான். என் மக்கள் திசை மாறி போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது, இங்க ஒரு கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி அவர்களுக்காக விழித்திருக்கிறவன், அவர்களுக்காக எச்சரிக்கையா இருக்கிறவன் யாருங்க? ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், உண்மையுள்ள ஊழியக்காரன். ஆமென். அந்த ஒரு பிள்ளைய கற்புள்ள கன்னிகையா வளர்த்தணும்னா தாய் என்ன செய்வாங்க? எல்லா நேரம் கொஞ்சிட்டே இருப்பாங்களா? திட்டுவாங்க, கண்டிப்பாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, அதே நேரத்தில் கொஞ்சமும் செய்வாங்க. ஆமென். ஊழியக்காரன் என்றால் சத்தியத்தை போதிக்கிறவன், கண்டித்து உணர்த்துகிறவன், தவறை சுட்டி காண்பிக்கிறவன். இப்படி எல்லாம் சொல்லி திருத்த தான் என்ன செய்ய முடியும்? அது கெட்டு போகாம பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. ஆக தேவ தவறென்றால் தவறென்று கண்டிப்போம். ஆமென். பிடித்தால் இருக்கலாம், பிடிக்காவிட்டால் ஓடிவிடலாம். ஆமென். ஆக தேவ பிள்ளையே, இங்க இருந்த இப்படிதான் ஒழுக்கம், உண்மை, கட்டுப்பாடு, நேர்மை, சத்தியம், பரிசுத்தம். என்ன பவுல் சொல்றாரு? உங்களை கிறிஸ்துவுக்கென்று கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்கும்படி என்ன செய்யறேன்? தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஒரு தாய் தன் பிள்ளை கெட்டு போறதை விரும்புவாளா? விரும்ப மாட்டா. அவ சொல்லுவா, நீ கெட்டு போய் எனக்கு கெட்ட பேரை உண்டாக்குறத விட நீ செத்து போறதே நலம்ன்றாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அந்த மாதிரி இங்க கெட்டு போறதை விட இடத்தை விட்டு போயிடுறது நல்லது. இங்க இருந்தா இப்படிதான். ஒழுக்கம்னா ஒழுக்கம்தான், சத்தியம்னா சத்தியம்தான். 4 பேரை ஆதாயப்படுத்தினாலும் பரலோகம் போனா போதும். ஆமென். 40,000 பேரை வச்சு நில நரகத்துக்கு போறதை விட 4 பேர் இருந்து பரலோகத்துக்கு போனா போதும். அந்த 4 பேர் கூட்டத்தில் நீங்க ஒரு ஆளா இருக்கணும்னு தான் ஒருத்தரையும் விரும்புகிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு ஆமென் சபையாக கன்னிகையாக கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு நியமிக்கும்படியாக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மொர்தெகாய் வைராக்கியமா அந்த மகளை வளர்த்தாங்க. அல்லேலூயா. அதனாலதான் அவள் ராஜாவுக்கு மனைவி ஆனாள், பட்டத்து ஸ்திரீ ஆனாள். அந்த கிரீடத்தை எடுத்து வைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனந்த கண்ணீர் சொரிந்திருப்பாள். ஆரம்பத்தை நினைச்சு பார்க்கறா, ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தை நினைச்சு பார்க்கறா ஏழ்மை, சிறையிருப்பு, அப்பா அம்மா போயிட்டாங்க, வளர்த்த ஆள் கிடையாது, கொஞ்சம் ஆள் கிடையாது. ஆனா பாருங்க, அந்த கிரீடத்தை சூட்டும் பொழுது என்ன ஆனந்தம், என்ன பேரின்பம், எவ்வளவு பேர் மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அந்த மாதிரி அப்பா சமூகத்துக்கு அவர் எக்கால சத்தம் கேட்டு நம்ம பறந்து போய் அப்பா சமூகத்துல நிற்கும் போது அல்லேலூயா, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பேரின்பம். ஆமென். அந்த பாக்கியம். அல்லேலூயா. அதுக்குதான் கற்புள்ள கன்னிகையா காத்து ஒழுக்கம், உண்மை, பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது ஆமென் எல்லார் கண்களும் தயவு ஆண்டவர் கொடுப்பார். நேரம் வரும்போது கிரீடத்தை தூக்கி வச்சு ஆமென்
பட்டத்து இளவரசி ஆக்கி தன்னோடு கூட வைத்துக் கொள்ளுவார். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவார் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வசனங்கள் வார்த்தைகளுக்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.